ஸோ கைஸ், ஹன்சிகாவுடைய லைஃப் இப்போ டிவர்ஸ்க்கு மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படின்ற அதுக்கான பின்னணி அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஜோயல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஹன்சிகா அவருடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிவோர்ஸா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கில் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பக்கத்துல இருந்தும் பெருசாக எந்த ஒரு அப்டேட் கிடைக்கலனாலும் இப்போ ரீசெண்டாக சின்ன சின்ன விஷயங்கள் கசிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹன்சிகா அவர்கள் அவங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இருந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதை பற்றி பேசி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். நம்ம சேனல்ல இருக்க முடிஞ்சா அதை கூட பாருங்க. இப்போ ரீசெண்டாக கிடைச்சக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விஷயம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நெட்டிசன் அப்படின்னு சொல்லலாம். அதையும் தாண்டி இவங்களுடைய ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் ஃபுல்லாக ரூமர் தான், இதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இதை பற்றி எல்லாம் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வெளிவட்டாரத்தில் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹன்சிகா நிறைய ஃபங்க்ஷன் ஆகட்டும் மற்ற இடத்துக்குலாம் போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா கூட தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸோ இல்லை அவங்க ஹஸ்பண்ட் கூட வெளியே எங்கேயுமே போகிறதே கிடையாது. இதனால இவங்களுக்குள்ள இருக்கிற மனக்கசப்பு அப்படின்ற விஷயம் உண்மைதானா அப்படின்னு சொல்றது பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஒரு அப்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைன்ற விஷயம் இருக்குதான், பட் இருந்தாலும் இதை பற்றி நான் பேச விரும்பல அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் இவங்க ரெண்டு பேருடைய டிவோர்ஸ் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகளும் இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா ஹன்சிகா இவங்களுடைய ஹஸ்பண்ட் குடும்பம் ஜோயல் குடும்பத்தோடைய செட் ஆகல மெர்ஜ் ஆகலன்ற விஷயம் உண்மைதான்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அது கன்ஃபார்மாக இருக்கு. பட் டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்கு போவாங்களா இல்லை இவங்களுக்குள்ளேயே கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால டிஸ்டன்ஸாக பிரிஞ்சிருக்காங்களா அப்படின்ற விஷயத்தை பொறுத்து இருந்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பிரபலங்கள் நிறைய பேர் டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்த ஈஸியாக வந்துடுறாங்க அப்படின்ற வகையில் இவங்களும் டிவோர்ஸ் வாங்குறதுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்த நெட்டிசனால பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.